இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலே பலி அல்ல இரக்கத்தையே கொடு விரும்புகிறேன். அதனுடைய சார அம்சம் தான் இன்னைக்கும் பலி என்பது வெளியில் செலுத்தக்கூடியது, இரக்கம் என்பது உள்ளே செயல்படுவது. நாம் பல நேரங்களில் வெளியில் செயல்படுவதைத்தான் விரும்புகிறோமே ஒழிய உள்ளே செயல்படுவதை மறுக்கிறோம். இறைவன் நமக்கு உள் செயல்பட விரும்புகிறார், வெளியில் அல்ல. முதலில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல் மாற்றம் நம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும், பிறரிடம் ஏற்பட வேண்டும் என்று நீ நினைத்தீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் சாத்தானின் கைக்கூலிகள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்ப மாற்றம் முதலில் எனக்குள் நிகழ வேண்டும். நம்ம சொல்லுவோம், அன்பு செய்யுங்கள் வம்பு செய்யுங்கள். ஒரு சாமியார் இப்படித்தான் பிரசங்கம் வச்சார். தவக்காலத்திலே தவம் இருக்க வேண்டும், மட்டனோ சிக்கனோ தொடக்கூடாது. பூசையை முடிச்சுட்டு பங்களாக்கு போறாரு. அந்த அம்மா கேட்கிறாங்க, சமயக்காரம்மா, சாமி என்ன சமைக்கலாம்? மட்டன் சமமா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சாமி இப்பதான் பிரசங்கம் வச்சு மட்டன் திங்க கூடாது சிக்கன் திங்க கூடாதுன்னு நீங்க மட்டன் எடுக்க சொல்லியில அப்படின்னு. உபதேசங்கள்லாம் ஊருக்கு தான், நமக்கு கிடையாது. போடு மட்டனை போடு அப்படின்னா முதல் மாற்றம் என்னிடத்தில் ஏற்பட வேண்டும். அடுத்த மாற்றம் நான் யாரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்பது இருக்கிறது. அதான் பலி இரக்கம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன? எல்லாம் இறைவனின் செயல். இதை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வேற, இப்ப நான் சொல்ல போறது வேற. இத்தனை நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எல்லாமே இறைவனுடைய, இதுதான் கூடாது. எல்லாம் இறைவனுடைய செயல் என்று நீங்க நம்பினீர்கள் என்றால் நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் இல்லை. இதை நான் சொல்லலை. யோபு நற்செய்தி முதல் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும், யார் தீமையை கொடுப்பது யார் நன்மையை கொடுப்பது என்று. யோபுனுடைய புத்தகத்தை எடுங்க, 1வது பிரிவு 1 8வது வசனத்திலிருந்து சாத்தானுக்கும் கடவுளுக்குமான உரையாடல் இங்க நடக்கும். அப்பதான் நமக்கு தெரியும் உண்மையிலே கெட்டது யார்கிட்ட இருந்து வருது, நல்லது யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியும். நம்ம பல நேரத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார்? நான் கோயிலுக்கு தானே போறேன், கிலோ கணக்குல நன்மை வாங்குறேன், ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார்? ஆண்டவர் சோதிக்க மாட்டார். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் கடவுளுடைய செயல் நமக்கு தேவைப்படும். இன்றைய தலைப்பை நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும்? எல்லாம் இறைவனின் செயலாக இருக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். இன்றிலிருந்து என் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்கின்ற ஒவ்வொன்றும் எல்லாமே இறைவனுடைய செயல்படி திட்டப்படி நடக்க வேண்டும் என்று வேண்டினோம் என்றால் அது நமக்கு உகந்த காரியம். யோபுனுடைய புத்தகத்தை பார்த்தோம், அதுல 1 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபுவை பார்த்தாயான்னு, அது அங்கே யோபுவோட மட்டும் நிப்பாட்டிட கூடாது, நம்ம பேரையும் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நம்மை குறித்து சொல்லுகிறார். என் ஊழியர்களை பார்த்தாயா, பாம்பன் பங்குல பார்த்தாயா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லுகிறார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இப்ப அதுக்கு அடுத்து நமக்கு என்ன நிகழுதுன்னு பாருங்க. யோபுவுக்கு மட்டும் அது நிகழவில்லை, இன்று நமக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சிந்தித்து பார்ப்போம். என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா, பாம்பன் இறை மக்களை பார்த்தாயா? அவர்களை போல் மாசற்றவர்களும் நேர்மையானவர்களும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவர்களை மண்ணுலகில் பாம்பன் பங்குல ஒருத்தர் இல்லை என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? சாத்தான்கிட்ட சொல்றாரு. அடுத்து என்ன வருது? மறுமொழியாக இப்ப யாரு பேசுறது? கவனிங்க, இப்பதான் நம்ம கவனிக்கணும் எது யாருடைய செயல் என்பதை. மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், அவங்கள்ட்ட என்ன போட்டு இல்லையா, வீடு இல்லையா, செல்வ பிள்ளைகள் இல்லையா, ஒண்ணும் இல்லையா? எல்லாம் இருக்கும் போதுதானே உன்னைய வணங்குறாங்க. எதுவுமே இல்லைன்னா உன்னைய ஒரு நிமிஷத்துல நாக்கு முன்னாடியே பழிச்சிருவாங்க. வாசிங்க. அவன் கை வேலைகளுக்கு ஆசி. உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா? நமக்கு சொல்லுங்க. இருக்கிறதுனால தான் இங்கே இருக்கிறோம், இன்னும் வர முடியாது. அடுத்து வாசிங்க. அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை. நல்லா கவனிங்க, இதை கவனிங்க. சாத்தான் என்ன சொல்றான்?
நீ கொடுத்து இல்ல, அதனால தானே அவன் சொல்றான். இப்ப நீங்களே அவன் மேல கைய வைங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுவார் பாருங்க. இதான் நீங்க கவனிக்க வேண்டியது. இப்ப எல்லாம் கடவுளின் செயல் நம்ம சொல்றோம்ல, கிடையாது. இப்ப கவனிங்க. இப்ப எதுக்கு இந்த தலைப்பு எடுத்ததுங்கிறே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லுங்கம்மா. நீ கொடுத்த அவன் மேல திருப்பி கை வை, அவன் திருப்பி உன்னைய பழிப்பான் பாரு. அது உன் முகத்துக்கு முன்னாடி. நீ எல்லாம் ஒரு ஆண்டவராயா சொல்லிருக்கீங்களா? சொல்றோமா? நீ எல்லாம் ஒரு ஆண்டவராயா? நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், கொடுக்குறியா? அன்னைக்கு மட்டும் கொடுத்த ஒரு பாடு கொடுத்த, அதுக்கப்புறம் பெரும் பாடாத்தையும் போய்கிட்டு இருக்கேன் குடும்பம். கேட்டமா கேட்டமா யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். சொல்லுங்க. ஆண்டவர் சாத்தானிடம் இப்ப புரியுதா உங்களுக்கு? கடவுள் என்ன பண்ணல? தண்டிக்கல. கடவுள் யோகு மீது கை வைக்கல. கடவுள் வைத்த கை ஆசீர்வாதம். கடவுள் வச்ச கை ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு கொடுக்க தெரியும். ஓ சிந்தனை எனக்கு வராது. ஓ சிந்தனையை எனக்குள் நடத்தாது. வேணா உன் கையில கொடுக்குறேன். உன் வேலை என்ன? தண்டிக்கிறது, கண்டிக்கிறது, அவனை நாசமா ஆக்குறது உன் வேலை. அப்ப என்ன சொல்றாரு அவரு? என்ன சொல்றாரு? ஆண்டவர் பத்தி எவ்வளவு அன்புக்குரிய இருப்பாரு. அவன் வச்சிருக்கிறத வேணா நீ கை வச்சுக்க, ஆனா அவன் மீது மட்டும் ஏதாவது கை வச்ச உன் மேல நான் கை வைக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் யார் மீது கை வைக்கிறார்? நம்ம மீது ஒரு ஆசீர்வாதமான கையையும் சாத்தான் மீது அதை அழிக்கக்கூடிய கரத்தையும் வைக்கக்கூடியவர் தான் யார்? ஆண்டவர். அதுதான் நம்ம உணர வேண்டும். அடுத்தது அவ்வளவுதான். இப்ப கடவுளுக்கான வேலை என்ன? ஆசீர்வாதம். சாத்தானுக்கான வேலை இப்ப சொல்லுங்க. இப்ப எல்லாம் யார் செயலா இருக்கிறது? நமக்கு தெளிவாயிட்டீங்களா? கொஞ்சம் இதான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, துன்பப்படும்போது சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் செயல். தப்பு. கடவுளுக்கு நம்ம தண்டிக்கிறது தான் வேலையா? வேற ஒண்ணுமே வேலை இல்லையா? அவர் ஆசீர்வாதங்களை மட்டும்தான் பொழியக்கூடிய இறைவன். நாம் தான் நமக்கு சாபங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்னுடைய அழிவு எதனால் ஏற்படுகிறது என்றால் அறிவு அற்ற தன்மையினால் ஏற்படுகிறது. இது நான் சொல்லவில்லை. அதே புத்தகத்தை பாருங்க. இப்ப ஓசையா 4:6. ஏன் நம்ம அழிகிறோம்? ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? ஏன் கண்ணீர் விடுறோங்கிறதுக்கு பதில் அதுல இருக்கும். சொல்லுங்க. அறிவின்மையால் என் மக்கள் அழுகின்றார்கள். எதனால நம்ம துன்பப்படுறோம்? அறிவின்மை. கண்டவனும் சொல்றதை நம்பிக்கிட்டு உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்களாக இருந்தோம் என்றால் நாம் அறிவு அற்ற மக்கள். வெளுத்ததெல்லாம் பான் என்று நம்பக்கூடாது. 1000-ல் ஒருவரே ஆலோசகராக இருக்கட்டும். கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீங்க பக்கத்து வீட்டிலேயே யார்ட்டையோ சும்மா போற போக்குல பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் அவன் நல்ல மருத்துவராக இருந்தால் உங்களுக்கு மருந்திடுவான். அவன் கசாப்பு கடையில வேலை பார்க்கறாங்க, என்ன பண்ணுவான்? இந்த 1/4 கிலோ, அவங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, இவங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, பாத்துக்க, இதை நான் பெற்றேன், நீ போய் இன்னும் பக்கத்து 2 வீட்டுக்கு பரப்பு. அப்ப நம்முடைய கஷ்டம் குறையும் நினைக்கிறீங்களா? என்ன பண்ணது? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இறைவனுடைய செயலாக இருந்தால் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். பார்த்தீங்களா? அவர் மட்டுமல்ல, அவர் மந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா யோபுவை தண்டித்த சாத்தான் அவருடைய வாயிலிருந்து தீய வார்த்தை வரும், கடவுளை பழித்துரைப்பான் என்று காத்திருக்கிறது. ஆனால் யோபு சொல்லுகிறார், எல்லாம் கடவுள் கொடுத்தார். அவர் நல்லதெல்லாம் கொடுக்கும் போது ஏத்துக்கிறனா, ஏன் துன்பத்தை நான் ஏத்துக்கிற கூடாது? யோபு கடவுளை அறிந்திருந்தார். இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடவுளை அறிந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இல்லை அறிய மறுத்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதைத்தான் நாம் ஆழமாக செய்ய வேண்டும். அதாவது நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடமையை செய்தால் வெற்றி, கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒன்று. அடுத்தவர் சொன்னாங்க, நான் கோயிலுக்கு வந்தேன். அடுத்தவர் சொன்னாங்களே, இன்னைக்கு நீங்களும் ஒரு வகையில் சிலுவை பாதை இயேசுவோடு பயணம் செய்யுது. உங்க வீடு எங்கெங்கயோ இருக்கும், அன்னை தெரசா நகர், இங்கிட்ட அங்கினர், ஏன் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற வீடு கூட தூரம் தான், கோயிலை விட்டுட்டு. அப்ப நீங்கள் சிலுவை பாதை நடந்து வருகிறீர்கள். அந்த காலையில 5 மணிக்கு, நீங்க எத்தனை மணிக்கு? 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். ஒரு சில எல்லாம் 3:30 எந்திரிச்சிருவீங்க. அப்ப அங்கிருந்து வரும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? சிலுவை பாதை வருகிறது. ஆனா சிலுவையை தூக்கிட்டு வர நம்மளால முடியும். நான் சும்மா வருவேன், கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போனா முட்டாய் வாங்கினா, வீட்டுக்கு போனா கைவீசம்மா கைவீசு, கோயிலுக்கு போகும்போது கைவீசு, ஆசீர்வாதம் கொடுக்கும் போது கைவீசு, வீட்டுக்கு போகும்போது கையை வீசு. அப்புறம் வீட்டுல என்ன வரும்? வீச்சு என்ன வரும்? அப்ப வீட்டுல என்ன வரும்?
கமகமன்னா மணக்கும் என்ன வரும்? வீசிட்டு போயிட்டோமே, நம்ம தான் ஆசீர்வாதத்தை வீசிட்டோமே. கோயிலுக்கு வெளியிலே போகும்போது நான் யார், கோயிலுக்கு உள்ளே வரும்போது நான் யார்? சிந்தித்து பாருங்க. கோயிலுக்கு உள்ளே வரும்போது நான் நல்ல ஒரு நடிகனாக உள்ளே வர வேண்டும். கோயிலை விட்டு வெளியே போகும்போது நான் ஒரு வில்லனாக செல்ல வேண்டும். யாருக்கு வில்லன்? கடவுளுக்கு நான் முதலில் வில்லன். நேற்று படி பார்த்தோம் அப்படின்னா, பலியல்ல இரக்கத்தை விரும்புகிறேன்னு சொன்னார்ல. உண்மையிலே கடவுள் இரக்கத்தை விரும்புகிறார் அல்ல, இரக்கத்தை கேட்கிறார். நான் பசியா இருக்கிறேன்டா, கொடுங்கடா, கொஞ்சம் என் மேல இறக்கப்படுங்கடா. யார் கேட்கறது? கடவுள் கேட்கிறார். அப்ப நான் கடவுள் மீது உண்மையிலே இரக்கம் வைத்திருக்கிறேனா இல்லையா? அப்ப கடவுளை நான் எப்படி அவரை நான் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் நமக்கு இருக்கு. இப்ப இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் நம்ம இதுல. என்ன பழமொழி அப்படின்னா, தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். அப்ப என்ன, நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு போகத்தான் அப்படின்னு தான் முட்டா பயல்கள் நம்ம கூட நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் இறக்கும் போது எனக்கு மிஞ்சியது என் காரும் பங்களாவும் வீடும் கிடையாது. எனக்கு மிஞ்சியது நான் செய்த தானமும் தர்மமும் தான் எனக்கு சொர்க்கமா நரகமா என்பதை நிர்ணயிக்கும். எனக்கு மிஞ்சியது தானமும் தர்மம், அவ்வளவுதான். நீங்கள் இறந்த பிறகு யாரும் சொல்ல முடியாது, ஆண்டவரே எனக்கு 2 வீடு இருக்கு, 2 கார் இருக்கு, இடம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிஞ்சாது, அது நமக்கு கிடையாது. எனக்கு மிஞ்சியது என்ன? தானமும் தர்மமும், அவ்வளவுதான். இப்ப பழமொழி புரியுதா? முடிச்சுக்கிட்டீங்களா? அப்ப தனக்கு என்ன மிச்சம் இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இறக்கும் போது எதை கொண்டுட்டு போகிறோம், பிறக்கும் போது எதை கொண்டுட்டு வர்றோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப தானமும் தர்மமும் தான் எனக்கு மிச்சம் இருக்கிறது. இங்க சவப்பட்டியை வச்சுக்கிட்டு பூச வைக்கல, அவர்கிட்ட மிச்சம் என்ன இருக்கிறதோ அதை வச்சுதான் நம்ம திருப்பலி வைக்க முடியும். அவர் செய்த தானமும் தர்மமும் அங்கு மிச்சம் இருந்தால் அந்த திருப்பலி செல்லுபடி ஆகும். சரி, அவர் செய்ய மறுத்திருக்கிறார் என்றால் அடுத்து அவருடைய பிள்ளைகள் அவருடைய பெயரை சொல்லி என்ன செய்ய வேண்டும்? தானமும் தர்மமும் செய்ய வேண்டும். என் தகப்பன் ஒரு வேளை மறந்திருக்கலாம், தாய் ஒரு வேளை மறந்திருக்கலாம், நான் அவர்களுக்காக தானமும் தர்மமும் செய்கிறேன், அவர்களை விண்ணுலகத்தில் ஏற்றுக்கொள் என் இறைவா என்று நாம் அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது இருக்கிறது. இப்ப எல்லாம் இறைவனுடைய செயல் தான் சொன்னோம், உண்மையிலே இறைவனுடைய செயல் தான். இப்ப யோபுவை பற்றி பார்த்தோம். இறுதி வரையும் இறைவனை விட்டு அவர் பிரியவில்லை, இறைவனை பழிக்கவும் இல்லை. அடுத்ததாக ஒரு தாய் தகப்பனுக்கான கடமையை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிம்சோன் யாரு தெரியுமா? சிம்சோன் யாரு? நம்ம வார்டு கவுன்சிலர் தான். நம்ம வார்டு கவுன்சிலர் தானே சிம்சோன். பைபிள்ல கேட்கிறேன், தெரியாதுன்னு யாருக்கா? சிம்சோன் யாரு? நீதி தலைவர்கள். இஸ்ரேல் மக்கள் 300 ஆண்டுகளாக அரசாட்சிகள் இல்லாமல் இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிம்சோனை பிறக்க செய்கிறார். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கக்கூடிய கட்டளை இதுதான். அவன் தலையிலே சவரகத்தி படக்கூடாது, அவன் மதுவோ எதுவோ குடிக்க கூடாது, அவருடைய தாயும் அருந்தக்கூடாது. ஆனால் அதை பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கவில்லை. இவனை படைத்ததுக்கான நோக்கம் பெலிஸ்தியர்களை கொள்வதற்கு. பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்களை துன்புறுத்தும் போது நீ பெலிஸ்தியர்களை கொல்ல வேண்டும். ஆனா சிம்சோன் எதையுமே கேட்கல. பிறந்தான், கோபப்பட்டான், அடிச்சான். பெலிஸ்திய பெண்ணையே போய் திருமணம் செய்து வருகிறான். அங்கே போய் விடுகதை போடுறான். அந்த விடுகதையில பதில் சொல்லி அந்த பெண்மணி நைஸ் வச்சு ஐஸ் வச்சு அவன் வந்து விடுகதையை வாங்குறாங்க. வாங்கிய பிறகு அவர் அந்த 30 பேரையும் அடித்து கொள்ளுகிறான். பிறகு மீண்டும் வீட்டுக்கு வர்றான். கொன்ன சிங்கத்துல வாயில தேன் கூடு கட்டுது, அந்த தேன் எடுத்து இவன் சாப்பிடுகிறான். என்ன அமிர்தம், என்ன அமிர்தம்! தான் பெற்ற இன்பத்தை தன் தாய் தகப்பனுக்கும் கொண்டே கொடுக்கிறான். இப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? அப்பா அம்மாட்ட இருக்கு. சொல்லவில்லை, மகனே உன்னுடைய பணி இதுதான், உனக்கான கட்டளை இதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறான் சொல்லி 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 கொடுத்து வளர்க்கவில்லை சிம்சோன். அவன் பிணத்தை தொடக்கூடாது, இறந்த சிங்கத்தை தொட்டான். தொட்டது மட்டுமல்லாமல் அதில் இருந்த அந்த தேனையும் உண்டான். தான் உண்டது மட்டும் இல்லாமல் சாபத்தை தன் தாய் தகப்பனுக்கும் வாங்கி கொடுத்தான். இன்னைக்கு கேட்டாங்க, ஜெபம் பண்ணும்போது நான் கேட்டேன், எனக்கு சாலமோனின் ஞானத்தை வேணாம். தயவுசெய்து இனிமேல் ஜெபம் பண்ணும் போது சாலமோனின் ஞானத்தை கேட்டு ஜெபம் பண்ணாதீங்க, உங்களுக்குரிய ஞானத்தை கேளுங்க. சாலமோன் யாரு? அரசன். நீங்க வீட்டுக்கு அரசி, வீட்டுக்கு அரசன். எனக்கு அந்த ஞானம் தான் எனக்கு வேணும். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் சாலமோனின் ஞானத்தை கேட்டீர்கள் என்றால்
அதை பக்குவப்படுத்த தெரியாமல், பண்படுத்த தெரியாமல், பயன்படுத்த தெரியாமல் சாலமோன் பிறண்டது போல பிறண்டு விடுவீர்கள். சாலமோன் இந்த சேட்டையை தான் செஞ்சார். தன்னுடைய இனப்பெண்ணை அவர் திருமணம் செய்ததுக்கு பதிலாக அனைத்து அரசிகளையும், அனைத்து நாட்டு பிற இனத்து பெண்களையும் பூரா கல்யாணம் பண்ணிட்டு வராரு. இங்கே அவர் பிரிந்தது முதலில் ஆண்டவரிடம் இருந்து பிரிகிறார். அவர் பிற தெய்வங்களுக்கு தூவாட்டுகிறார். இப்ப சாலமோன் ஞானம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவரை எனக்கு பிறருக்கு கொடுத்தது இல்லை. ஆண்டவரை எனக்கு என்ன வரம் வைத்திருக்கிறேன், அந்த வரத்தை கண்டுபிடிக்க கண்டடே எனக்கு வரம் தான். எல்லாம் உமது செயலாக நான் மாற்றிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் உமது செயலாக மாற்றிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் அழகா சொல்றார். முடிவே இதுதான். அன்னைக்கு ஒரு செய்தியினுடைய முடிவு தான். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். அவ்வளவுதான். யோபுவை சாத்தானிடம் ஒப்படைத்தாலும் ஆனா ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அவருடைய கரத்தை விடல. அவனை திக்கற்றவனாய் மாற்ற. இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் திக்கற்றவனை மாற்ற மாட்டார். அன்னை தெரசா அவர்கள் தான் அழகாக சொல்லுவாங்க, சாத்தான் நம்மளை பல நேரத்தில் சோதிக்கும். காலை எந்திரிச்சு ஜெபத்துக்கு போவோம் சொல்லும், அலாரம் அடிக்கும். ஆனா திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அலாரத்தை ஒரே அடி. ஏன் வேம அடிக்கிற, கொஞ்சம் நேரம் சென்று அடி. யாரை கேட்டு அடிக்கிற, உன்னை 5 மணிக்கு தானே வச்சு, ஏன் 4 மணிக்கெல்லாம் அடிக்கிற? திருப்பி யார் அடிப்போம், ஆண்டவர் அடிக்கிறோம். கொஞ்ச நேரம் தூங்குயா, ஏன் உசுர போட்டு வாங்குற, கொஞ்ச நேரம் தூங்குயா அப்படின்னு சொல்லு. அப்ப ஆண்டவர் எல்லா செயல்களும் அவருடைய செயலாக மாற நாம் என்ன செய்ய வேண்டும், அவருடைய மாறாதீங்க. நீங்க பிள்ளைகள் என்ற பெயரில் அவருக்கு தொல்லைகளை கொடுப்பீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்கள்ட்ட வந்து என்ன கேட்க, சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளை ஒரு திருவிழாவுக்கு போறோம், என்ன கேட்கும், அம்மா அப்பா வேம வந்து பிள்ளை வந்து நற்கரணி ஆண்டவரை கொடுங்கப்பா கேட்குமா? ஏதாவது பிள்ளை கேட்டுச்சுன்னா சொல்லுங்க, ஒரு ஜெபமாலை வேணா தாரேன். அப்ப நம்ம ஆண்டவருக்கு யாரு தெரியல. அப்ப நம்ம ஆண்டவருக்கு யாராக இருக்க வேண்டும், யாராக இருக்க வேண்டும்? அன்னை மரியாள் தானங்க பதில் சொல்றாங்க, சொல்ல வேண்டியதானே நீங்களும். நான் ஆண்டவரின், அவ்வளவுதான். நான் பிள்ளையாக இருக்கிறேன் என்ற பெயரில் அவருக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதில் அல்ல நம்முடைய முழுமையான ஆன்மீகம். நான் ஆண்டவரின் அடிமை என்று அவர் ஆயுள் முழுவதும் அடிமையாக இருந்தவர் தான் அன்னை மரியாள், யோசேப்பும் அன்னை மரியாள். நம்ம ஒரு 40 நாள் அடிமையா இருக்க முடியாதா? இந்த ஒரு 40 நாள் நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறேன்னு சொல்ல முடியாதா? ஒரு சிலர்லாம் நான் சுத்தி தான் வந்து பார்த்தேன், வீட்டுல விட்ட தூக்கத்தை இங்க திருப்பி புடிச்சிட்டாங்க. பாவம். அவங்க சும்மா இருந்தாலும் சாத்தான் சும்மா இருக்குமா? சோதிக்கும், சோதிக்கும். அப்ப அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? அன்னை தெரசால் என்ன செய்கிறார்? சோதனைக்கு உட்படுகிறார். அப்ப விமானம் விடிய காலை 3 மணிக்கு என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கான ஜெபம் 4 to 5, அடுத்து 7 to 8. அந்த நேரங்களில் 2 மணி நேரம் நற்கரணை ஆண்டவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அப்ப அன்று ஒரு நாள் ஜெபம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் விடிய காலை 3 மணிக்கு விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டும். அவர் வேறு ஒரு நாட்டிற்கு செல்ல வேண்டியதான். ஜெபம் செய்யவில்லை என்ற ஒரு சின்ன துக்கம் இருந்தாலும் பயணம் செய்துக்கிறாங்க. அங்க போய் கரெக்டா 2:45 உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்தான கொஞ்ச நேரத்துல வருது, செய்தி வருது, இன்று புறப்பட இருக்கக்கூடிய விமானம் 2 மணி நேரம் தாமதமாக செல்ல இருக்கிறது. ஆகையால் பயணிகள் உங்களுக்கு உடைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். உடனே அந்த அம்மா செஞ்சாங்க பாருங்க, பைய திறந்து உள்ள இருந்து ஒரு துண்டு எடுத்தாங்க. தன்னுடைய ஆலயம் நற்கரணை எங்க இருக்கிறது, ஞானக்கண்ல பதுவேந்தனர் பாக்குறாரு பார்த்தீங்களா, ஞானக்கண்ல அதே மாதிரி அன்னை தெரசா பாக்குறாங்க. துண்டு அந்த பக்கம் விரிக்கிறாங்க, முழங்கால் போட்டுட்டு 2 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. சோதனை வந்தது தானே, நான் சோதனை எப்படி சாதனையாக மாற்றுகிறேன்? அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன பதில் இதுதான், நான் சாத்தானுக்கு சக்காலத்தியாக விரும்பவில்லை, நான் ஆண்டவருடைய மனவாட்டியாக விரும்புகிறேன். அப்ப நான் யார்? இப்பொழுது நான் எங்கு இருக்கிறேன்? நான் என்னவாக இருக்கிறேன்? நான் சாத்தானோடு கைகோர்த்து விட்டேனா? ஆண்டவரை பழித்து கொண்டிருக்கிறேனா? எல்லாம் இறைவனுடைய செயல் என்று நாம் நம்புவதை ஏன் எல்லாம் இறைவனுடைய செயலாக ஆக வேண்டும் என்று நான் நம்ப மாட்டேங்கிறேன். உள் என்ன இருக்கிறது, புறம் என்ன இருக்கிறது என்று சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அன்பிற்கு இனியவர்கள், யோபுவினுடைய முதல் அதிகார அந்த பகுதிகளை வாசித்து பாருங்கள். மிகவும் உன்னதமாக நாமும் சோதிக்கப்படுகிறோம், அன்றாட அனுதினமும் சோதிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எபேசியர் 1:4 என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் தூயராகவோ
கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மளை என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா விலை கொடுத்து வாங்கி விட்டார் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சோதனை வரும்போது கடவுளுடைய சோதனை வருகிறது என்று சொல்லக்கூடாது. யாக்கோபு 1:13 இதை மட்டும் நீங்க உள்ளத்துல வச்சுக்கோங்க. சோதனைகள் வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. சோதிப்பது சாத்தானுடைய வேலை. அந்த சோதனையில் இருந்து நாம் விடுபடுவதற்கு தான் இந்த நற்கருணையின் முன்பாக இருக்கிறோம். இறுதியாக உங்களிடம் கேட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கச்சத்தீவு ஒருவேளை போனாக்க இந்த கேள்வியை தான் இங்க கேட்பேன். நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? எனக்கு நிரூபிங்க. இப்ப கோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது, நிரூபிக்கணும். இப்ப பேங்க்ல உங்க பேங்க்ல பணம் இருக்குதா இல்லையா? 500 இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. யாரும் கேட்க மாட்டா கடன்லாம். இப்ப இருக்கிற சாட்சி என்னது? பேங்க் புக்கு. இந்த பாரு 500 இருக்கு பாத்துக்க. இப்ப நற்கருணையில ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நிரூபிங்க. யாராக்கு நீ அவர்களா? யார் வர்ற? எப்படி நிரூபிப்பீங்க? இது இன்னைக்கு பல கேள்வி. இதை நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இதை நேற்று என்னட்ட யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஒருத்தர் சேலத்துல இருந்து அடிச்சு கேட்கிறாரு, அப்ப நற்கருணை ஆண்டவர் இருக்கிறத நிரூபிங்க ஃபாதர் அப்படின்னாரு. எப்படி நிரூபிக்க முடியும்? என்னத்தா பேய் அறிஞ்சது மாதிரி இருக்கியா? போச்சா? இப்ப நற்கருணை ஆண்டவர் இருக்கிறத நிரூபிக்க வேண்டும். நற்கருணைனா என்ன? என்னது? நன்மை செயல்பாடு, நன்மையான செயல்பாடு. நான் சொன்னேன் அதை நிரூபிக்கணும்னா நான் தான் நிரூபிக்க முடியும். அதை நிரூபிக்கணும் அப்படின்னா நீங்க தான் நிரூபிக்க முடியும். திருப்பலி முடிஞ்சோன்னு என்ன வாங்குறீங்க? திருப்பலியில வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்றீங்க? அதை வச்சுதான் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு உங்க நம்பிக்கையே தெரியும். இது நான் சொல்லல, பதவியேற்பினர் சொல்லுகிறார். ஒரு நற்கருணைக்கு நான் சுவை கொடுக்க வேண்டும். அது உப்பு இருக்காது, இனிப்பு இருக்காது, புளிப்பு இருக்காது, சுவைப்பு இருக்காது. ஏன்னா அதுக்கு நான் சுவை கொடுக்கணும். நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் உண்மைனா அது நம்முடைய செயல்பாட்டில் வெளிவரும். இல்லை என்றால் இங்கே மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு போகக்கூடிய பார்வையாளராக இருப்போம். நாம் எப்போது நற்கருணையாக மாறப்போகிறோம் என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இனி கடவுள் தான் சோதிக்கிறான்னு சொல்லாதீங்க. இனிமேல் கடவுள் சாத்தான் தான் சோதிக்கிறான். அதுக்குதான் உதாரணம் உங்களுக்கு யோபுல இருந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? யோபுனுடைய முதல் அதிகாரத்தை வாசிங்களான்னு தெரியும். யோபு 1:13 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா எபேசியர் 1:4, அடுத்து 1 கொரிந்தியர் 10:31, அடுத்து 1 கொரிந்தியர் 6:20. இந்த வசனங்களை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இன்றைய உங்களுக்கு கட்டம் புரியும். எனவே அனைத்தும் இறைவனுடைய செயலாக வேண்டும் என்று இந்த நற்கருணை வழியிலே நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாற்றில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவோர்களுக்கு வாக்குறும் அறிவுரைகளும் நாங்கள் பின்பறனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீரா. இறைவனா என்று வாழும் ஆட்சி செய்கின்ற அவர்களினாக உம்மை மன்றாடுகின்றோம். மாறி சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை
தினமும் தீற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மாறில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மாறில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே.